హర 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 శంకర శంకరని అరుణాచల శంకరని జయ 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 శంకర శంకరని అండామల ఈశ్వరని హర 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 శంకర శంకరని சரிம்மா நீங்க இரு, நான் போய் பூஜை கூட கொடுத்துட்டு வந்துடுறேன். அம்மா கொஞ்சம் வேலையா வெளியில போயிருந்தேன். பூஜை ஆயிடுதா? ஆயிடுச்சு சுவாமி. நீங்களும் வேண்டாத கடவுள் கிடையாது. ஆனா அந்த ஆண்டவன் உங்க குடும்பத்துக்கு தான் அடுத்தடுத்தா சோதனை கொடுத்துட்டு இருக்கான். கேட்கறதுக்கே என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்க பொண்ணு அபிய ஹாஸ்பிட்டல்ல இருந்து யாரோ கடத்திட்டு போயிட்டு தான் நியூஸ்ல சொல்றாங்களே, அது நிஜமா? பொம்நாட்டிக்கு வர கஷ்டம் அளவே இல்லாம போயிடுது. பாவம் அந்த பொண்ணு எங்க போய் என்ன கஷ்டப்படுறாளோ? இல்ல சுவாமி, என் பொண்ணு பத்திரமா தான் இருக்கா. அவ ஃப்ரெண்டு தொல்காப்பியனு தான் அபிய பத்திரமா கூட்டிட்டு போயிருக்கா. இந்த விஷயம் அவளே போன் பண்ணி என் சின்ன பொண்ணு ஆனந்த் கிட்ட சொல்லிருக்கா. ரொம்ப சந்தோஷம். அபி நல்லபடியா எந்த கஷ்டமும் இல்லாம திரும்பி வரணும்னு அந்த ஆண்டவனை வேண்டிக்கிறேன். பட்டுமா? வாங்க சுவாமி. அம்மா, இப்ப எதுக்கு இந்த விஷயத்த நீ இவர்கிட்ட சொல்லிட்டு இருக்க? அக்கா பாதுகாப்பா இருக்கிறது வெளியில தெரிஞ்சா அவங்களுக்கு பெரிய பிரச்சனைமா. இல்லடி, அபி பத்திரமா இருக்கிற விஷயத்த எல்லாருக்கும் சத்தம் போட்டு சொல்லணும் போல இருக்கு. அப்பதான் இத்தனை நாளா என் மனசுல இருந்த பாரம் படிப்படியா இறங்கும்னு தோணுது. தயவு செஞ்சு அப்படியெல்லாம் எதுவும் பண்ணிடாத. இந்த விஷயம் ஆதிக்கோ இல்ல தில்லாக்கோ தெரிஞ்சா அக்கா எங்க இருக்காங்கன்னு தேடி போய் பிரச்சனை பண்ணுவானுங்க. ஆமா, தயவு செஞ்சு இனிமே அக்காவை பத்தின விஷயத்த யார்கிட்டயுமே சொல்லாத, புரியுதா? சரி வா. சொல்லிய சார், நீங்க சொன்ன மாதிரியே அந்த அபியோட அம்மாவை நான் ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன் சார். அபி நல்லபடியா அந்த தொல்காப்பியனோட பாதுகாப்புல இருக்கிறதா அபியே ஆனந்திக்கு போன் பண்ணி சொல்லியிருக்கா சார். இந்த விஷயத்த அபியோட அம்மா அந்த ஐயர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க சார். சோ அபி எங்க இருக்காங்கிறது ஆனந்திக்கு நல்லா தெரியும். ஆமா சார். ஓகே, நீ வை, நான் பாத்துக்கிறேன். மாட்டடா. நாளைக்கு குருத்தோரு நாள். ஆராதனைக்கு வேண்டிய பாடப்புத்தகங்கள் எல்லாம் நீங்க வரும்போது உங்க கையோடு கொண்டு வந்துருங்க. அதான் நம்ம சர்ச்சிலே இருக்கே ஃபாதர். நாளைக்கு குருத்தோல ஞாயிறு இல்லையா, கூட்டம் அதிகமா இருக்கும், அதனாலதான் சொல்றேன். ஓகே, நாங்க வரோம் ஃபாதர். வணக்கம் ஃபாதர். வாமானந்தி, எப்படிமா இருக்க? இருக்கேன் ஃபாதர். நடக்கிற சமூகங்களை பார்க்கறப்போ மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. நியாயவான்கள் தண்டிக்கப்படுவதும் பாவிகள் ரட்சிக்கப்படுவதும் தேவனுக்கு எதிரான செயல். அது சரி, தொல்காப்பியன் அபி எங்க இருக்காங்கிற விஷயம் ஏதாவது தெரியுமா? அது விஷயமா உங்களை கேட்கலன்னு தான் உங்களை தேடி வந்தேன் ஃபாதர். இல்லையம்மா, அப்படி இருந்தா நானே உனக்கு தகவல் சொல்லி அனுப்பியிருக்க மாட்டேனா? சரிங்க ஃபாதர், தொல்சோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது உங்களுக்கு தெரியுமா? அவங்கள பத்தி என்கிட்ட சொன்னா கூட அவங்க கிட்ட நான் போய் விசாரிச்சுப்பேன். தொல்காப்பியனுடைய ஃப்ரெண்ட்ஸ்னு பார்த்தா சிட்டியில் எனக்கு யாரையும் தெரியாது. ஆனா கொடைக்கானல்ல நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா தொல்காப்பியம் முதல்ல அங்கே தானே இருந்தாரு. ஆமா ஃபாதர். அவங்களோட அட்ரஸ், ஃபோன் நம்பர் ஏதாவது தெரியுமா? இல்லம்மா, கொடைக்கானல் இருந்து சென்னைக்கு மாத்தலாகி வர்றப்போ சில முகவரிகளை தவற விட்டுட்டேம்மா. பேப்பர்லயும் டிவிலையும் வர செய்திகளை படிச்சா உள்ள பதறதும்மா. என்னமோ அபியும் தொல்காப்பியனும் தான் இந்த குற்றங்களுக்கெல்லாம் முக்கிய காரணங்கிற மாதிரி உண்மையை திரிச்சு கட்டுக்கதை கட்டி விட்டு அவங்க ரெண்டு பேரையும் ரொம்ப அலக்கடிக்கிறாங்க. ஆமா ஃபாதர். அதனால தான் போலீஸ் கையில, அதுவும் குறிப்பா இந்த தில்லா கையில அவங்க ரெண்டு பேரும் மாட்டிக்காம இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த விவரம் எல்லாம் உங்ககிட்ட கேட்டேன். உன் மனசு புரியுதுமா. ஏற்கனவே தொல்காப்பியனை போலீஸ் தேடிக்கிட்டு இருக்கு. அவர் என்னோட பாதுகாப்புல தான் இருந்தாரு. சாந்தியும் குழந்தையும் இதே சர்ச்சில் தான் இருந்தாங்க. எப்படியோ மோப்பம் முடிச்ச இந்த இன்ஸ்பெக்டர் தில்லா சாந்தியை இங்கிருந்து வெளியே வரவழைச்சு கல்லேறல வச்சு அவளை சுட்டு கொண்டுட்டான். பழைய தொல்காப்பியம் மேல போட்டுட்டான்.
இந்த விஷயத்த நான் யார்கிட்டயும் சொல்லல. தேவன் அவனை தண்டிப்பாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அந்த குழந்தை கூட அடிக்கடி அங்கிள் எப்போ வருவார் கேட்டுக்கிட்டே இருக்கும். சூழ்நிலை இப்படி அவர் விரட்டி அடிக்கிறப்போ அவரால் எப்படிம்மா வெளியே வர முடியும்? ஆனா ஒரு விஷயம் மட்டும் உண்மைம்மா, இது மாதிரியான மீன் பழியிலிருந்து துலகப்பின் அவியும் விரைவில் மீண்டு வருவாங்கம்மா. நான் அதுக்காக தினந்தோறும் ஆண்டவங்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கேன். ஃபாதர், அப்படி அவங்கள பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சா எனக்கு உடனே தெரியப்படுத்துங்க. நிச்சயம் சொல்றேம்மா. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், ம். இந்த அபாண்டத்துக்கெல்லாம் முக்கிய காரணம் அந்த இன்ஸ்பெக்டர் தில்லா தான். அவ ரொம்ப கொடூர புத்தி உள்ளவம்மா. அவன் உன்னையும் கூட ஏதாவது பண்ண திட்டம் போடுவான். நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சரிங்க ஃபாதர். தேங்க்யூ. காட் bless you மை சைல்டு. வரேன் ஃபாதர். ஆ ஐயா, பிசி ரத்னம் பேசுறேன் ஐயா. நீங்க சொன்ன மாதிரியே ஆனந்தி ஃபாதரை பார்த்துட்டு போயிட்டு இருக்கா ஐயா. சரிங்க ஐயா. சரிங்க ஐயா. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று பரிசுத்த வேதாகமத்தில் கூறப்பட்டிருக்கிறது. பட்டயத்தை எடுத்தவனுக்கு பட்டயத்தால் தான் மரணம். ரட்சிப்பு அறியாமல் செய்த முதல் தவறுக்குத்தான். அறிந்தே பாவம் செய்கிறவர்களுக்கு அக்னிக்கடல் காத்திருக்கிறது. நாம் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று எதிரியை பழிவாங்காமல் அவர்களுக்காகவும் ஜெபியுங்கள். அப்பொழுது தேவனின் தயவு உங்கள் மீது இறங்கும். அக்கிரமம் செய்கிறவர்கள் அக்கிரமம் செய்யட்டும், பாவம் செய்கிறவர்கள் இன்னமும் பாவம் செய்யட்டும். உங்களின் எல்லை என்ன? ஆகையால் பரிசுத்தவான்கள் இன்னமும் பரிசுத்தமாகட்டும், பாவம் செய்யாதீர்கள். ஏனெனில் உங்கள் பாவம் உங்களை மட்டுமின்றி உங்கள் தலைமுறையையும் அது பாதிக்கிறது. தேவனின் பிள்ளைகளாக நீங்கள் இருக்க வேண்டுமெனில் நீங்கள் உங்கள் பாவத்திற்கும் உங்களால் மற்றவருக்கு ஏற்பட்ட பாவத்திற்கும் ஜெபியுங்கள். அப்போது உங்களுக்காக பரலோகத்தின் கதவு திறந்திருக்கும். கர்த்தரின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். வணக்கம் ஃபாதர். வணக்கம். நான் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட். எனக்கு டைம் ரொம்ப முக்கியம் ஃபாதர். ஆண்டவன் முன்னாலே எல்லாரும் ஒண்ணுதான். சாரி ஃபாதர், நான் உங்க பிரசங்கத்தை கேட்க வரல. ஒரு முக்கியமான விசாரணைக்காக வந்திருக்கேன். என்ன விசாரணை? யாரை பத்தி விசாரணை? எல்லாம் உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்களை பத்தின விசாரணை தான். தெரியாத மாதிரி கேட்குறீங்களே ஃபாதர். போலீஸ் தேடிட்டு இருக்கிற அபியும் தொல்காப்பியனும் உங்க இடத்துல ஒளிஞ்சிருக்கிறதா எங்களுக்கு நம்பகமான தகவல் வந்திருக்கு ஃபாதர். தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு போக வேண்டியதானே ஃபாதர்? அந்த மாதிரி பண்றதா இருந்தா நான் ஏன் ஃபாதர் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன்? பொதுவா நீங்க எல்லாருக்குமே அடைக்கலம் கொடுக்குற ஆளு. அதான் பத்திரமா பாதுகாப்பா யாரும் கண்டுபிடிக்க முடியாத இடத்துல அடைக்கலம் கொடுத்துருக்கீங்களோன்னு ஒரு சின்ன சந்தேகம் ஃபாதர். பாருங்க மிஸ்டர் இன்ஸ்பெக்டர், எப்படி ஒரு அரசாங்க அதிகாரிக்கு நேரம் முக்கியமானதோ அது மாதிரி ஆண்டவருடைய ஊழியருக்கு நேரம் முக்கியமானது. நீங்க என் கூட பேசி டைத்தை வேஸ்ட் பண்றது பதிலா இந்த காம்பவுண்ட் முழுக்க தேடி அபி துல்காப்பி எங்க இருக்காங்கன்னு தேடி கண்டுபிடிச்சு அழைச்சிட்டு போலாமே. ஃபாதர், உங்களுக்கு இந்த கேஸோட தீவிரம் புரியல ஃபாதர். அதான் விட்டேத்தியா நீங்க பதில் சொல்றீங்க. நான் தேடி வந்திருக்கிற அந்த 2 பேரும், அதாவது நீங்க அடைக்கலம் கொடுத்திருக்கிற அவங்க வந்து தேடப்படுற மிக முக்கிய குற்றவாளிகள் ஃபாதர். அவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கறதோ இல்ல அவங்களுக்கு உதவி செய்யறதோ சட்டப்படி குற்றமாகும். பெரிய கிரிமினல் குற்றம் ஃபாதர். அப்படிப்பட்டவங்கள உங்க பாசையில சொல்லணும்னா அந்த கர்த்தரே மன்னிக்க மாட்டார் ஃபாதர். இந்த வாசகத்தை நீங்க சொல்றதா மிகப்பெரிய பாவம் இன்ஸ்பெக்டர். உங்களை போன்ற கற்பாடுகளை நல்வழிப்படுத்தத்தான் ஜீசஸ் அவதாரம் எடுத்தார். ஆனா சாத்தானின் பிள்ளைகளான உங்களை திருத்த முடியாத சுகம் அவருக்கு எப்பவுமே இருந்தது. இங்க பாருங்க ஃபாதர், நான் உங்க பிரசங்கத்தை கேட்கவோ பாவ மன்னிப்பு கேட்கவோ நான் இங்க வரல. அப்புறம் அந்த அபியும் தொல்காப்பியனும் உங்ககிட்ட தான் பாதுகாப்பா நிச்சயமா இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த அபியோட தங்கச்சி ஆனந்தி ஏன் இங்க வந்துட்டு போக போறா? நானும் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துறேன் இன்ஸ்பெக்டர். இது தேவனின் கூடாரம். இங்க யார் வேணாலும் வருவாங்க போவாங்க. அது மோப்பம் பிடிச்சுக்கிட்டு சாரி அதை ஸ்மெல் பண்ணிக்கிட்டு இப்படி வந்து விசாரிக்கிறது முறையில்லாத செயல். ஃபாதர், நீங்க என்னோட விசாரணைக்கு ஒத்துழைக்கல அப்படின்னா நான் முறைப்படி கோர்ட்ல உத்தரவு வாங்கி உங்களை கூண்ல ஏற்றி தான் நான் விசாரிக்கணும் ஃபாதர். தாராளமா. அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். கோர்ட்ல வச்சு சரோஜாங்கிற பெண் கொல்லப்பட்டதுக்கும் அவளுடைய தம்பிகள் கொல்லப்பட்டதுக்கும்
சாந்திங்கிற ஒரு அப்பாவி பெண் கொல்லப்பட்டதுக்கு யார் காரணம், எப்படி இந்த கொலைகள்லாம் திட்டமிடப்பட்டதுன்னு உலகத்துக்கு தெரிவிக்க கிடைச்ச ஆரிய வாய்ப்பாக தான் நான் எடுத்துக்குவேன். என்ன இன்ஸ்பெக்டர் அதிர்ச்சி ஆயிட்டீங்க? எனக்கு எப்படி தெரியும் தானே? எனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரியும். நேரம் வரும்பொழுது பாவிகள் நிச்சயம் ரட்சிக்கப்பட மாட்டார்கள், தேவனின் தீர்ப்பால் தண்டிக்கப்படுவார்கள். தண்டிக்கப்படுவார்கள். பின்ன எதுக்கு போலீஸு கோர்ட்டு இதெல்லாம் இருக்கு ஃபாதர்? அதெல்லாம் நியாயமான புனிதமான இடங்கள் தான். அதெல்லாம் உங்களை போன்ற ஆட்களால கலங்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் எனக்கு தேவையில்லாத விஷயம் ஃபாதர். அந்த அபிய தொல்காப்பியனும் உங்க பாதுகாப்புல இல்லைன்னா வேற எங்க போயிருக்க முடியும்? அதை நீங்க தானே கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிப்பேன் ஃபாதர். ஆனா நான் கண்டுபிடிச்சேன்னா சும்மா விட மாட்டேன் அந்த 2 பேரையும். அந்த அபிய தொல்காப்பியனும் நிச்சயமா என்கிட்ட தப்ப முடியாது ஃபாதர். நான் வர்றேன் ஃபாதர். ஏய் பாப்பா, இங்க வா. இந்தாமா, நீ செத்து போன சாந்தியோட பொண்ணு தானே? என்ன பாப்பா முறைக்கிற? உன் அப்பன் தொல்காப்பியன் அவன் வந்தானா இங்க? அவர் எங்க அங்கிள். அங்குளா? அங்குள் நான் சொல்ல சொன்னா அந்த திருட்டுப்ப அவன் தான் உன் அப்பன். அவன் இங்க வந்தானா எனக்கு சொல்லுவியா? சொன்னேன்னா உனக்கு ஒரு நல்ல சாக்லேட் ஒன்று தருவேன். சொல்லுவியா? செல்லம்ல குட்டியில வரட்டுமா? சார் ஓ சனியனே, ஏய் எங்க வர? ஏய் நில்லு. ஏய் டா பார், ஓல்டா பார். இந்த தொல்காப்பியன் இந்த குட்டி குரங்கு மேல வேறமா வளர்த்துருக்கான். சார் ரொம்ப அடிபட்டுச்சிங்களா சார்? ரொம்ப அடிபட்டுச்சிங்களா? நக்கல். ஏன் ஒரு அதிகாரி அடிபட்டா உங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷம்? போய வண்டி அடியா போய. அந்த பைய கையில அடிச்சா இந்த பிள்ளை லெத்தில அடிச்சுட்டு போறாள. நமக்கு நேரம் சரியில்லையோ? அம்மா அம்மா கேக்குறல்ல, என்னம்மா ஆச்சு? அம்மா அம்மா சொல்லுங்கம்மா, என்னாச்சு? கேக்குறல்ல அம்மா, என்ன ஆச்சு? அம்மா ப்ளீஸ்மா சொல்லுங்க, என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. ஆதி, நான் சொல்றேன். புருஷன் விட்டுட்டு போனவங்களோட மனநிலைமை ரொம்ப வேதனையா இருக்கும். அதனால்தான் அத்தை எப்படி இருக்காங்க. அம்மா, நான் அப்பாவை தேடிக்கிட்டு தான் இருக்கேன். 24 மணி நேரம் அதை பத்தி தான் யோசிக்கிறேன். நம்ம ஆட்கள் விட்டு தேடுறேன். ஃப்ரெண்ட் சர்க்கிள் சொல்லிருக்கேன், டிடெக்டிவ் ஏஜென்சி அப்பாயிண்ட் பண்ணிருக்கேன். தனிப்பட்ட முறையில் நானும் தேடிக்கிட்டு தான் இருக்கேன். இவ்ளோ பண்ணியும் உங்க அப்பா கிடைக்கலையா? கிடைக்கலமா, கிடைக்கல. என்னோட செல்வாக்க பயன்படுத்தி காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் தேடிக்கிட்டு தான் இருக்கேன். கிடைச்சிடுவாருமா, நிச்சயமா கிடைச்சிடுவாருமா. கிடைச்சிடுவாரு இல்ல ஆதி? அம்மா கண்டிப்பா கிடைப்பாருமா. உங்க பையனை பத்தி உங்களுக்கு தெரியாதாமா? தெரிஞ்சுக்காம இருந்துட்டேனோன்னு பயமா இருக்காதி? அம்மா என்னம்மா சொல்றீங்க? இல்ல, உன்னால முடியுமான்னு சந்தேகமா இருக்காதி? அம்மா
என்ன போய் சந்தேகப்படுறீங்களா? உங்க பையனை பத்தி என்ன நினைச்சிட்டீங்க? உங்களுக்காக இந்த ஆதி என்ன வேணாலும் செய்வாமா? இது பாருமா, அப்பா இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் சரி நான் கண்டுபிடிச்சு தரேமா. அவர் உயிருக்கு எதுவும் ஆகாதுல்ல? எதுவும் ஆகாதுமா. அப்ப சத்தியம் பண்ணு. எதுக்குமா? சத்தியம் பண்ண ஆதி. எனக்கு புரியல, எதுக்குமா? இது வரைக்கும் நீ சொன்னதெல்லாம் உண்மை அப்படின்னு சத்தியம் பண்ணு. நீ அப்பாவை தேடுறதெல்லாம் உண்மைன்னு சத்தியம் பண்ணு. என் மேல வச்சிருக்கிற அன்பு உண்மைன்னா சத்தியம் பண்ணு. என் மேல சத்தியம் பண்ணு. நீ சத்தியம் பண்ண மாட்டேடா. நீ பண்ண மாட்ட. ஏன்னா நீ என் தாலியை அறுக்க பார்த்த. அம்மா! ஏண்டா பெத்த அப்பனையே ரவுடிங்களை வச்சு அடிக்க விட்டு வேடிக்கை பார்த்திருக்கியே, நீ எல்லாம் ஒரு பிள்ளையாடா? அம்மா, வேற வழி இல்லாம. என்னடா வழி இல்லாம? எனக்கும் அவர் மேல எவ்வளவோ கோவம் இருக்கு. அதுக்காக அவரை கொலை பண்ண சொல்வேனா? அம்மா, நீங்க என்ன புரிஞ்சுக்காம பேசுறீங்க. நான் உங்களுக்கு கெட்டது நினைப்பேனா? டேய், வாயை மூடுறா. நீ பண்ணிருக்கிற காரியத்துக்கு என்னடா அர்த்தம்? நீ இவரை கொலை பண்ண நினைச்சா அது எனக்கு நல்லது பண்ண மாதிரி ஆயிடுமாடா? அம்மா, நான் அவரை கொல்ல நினைக்கலமா. டேய், இவரை கட்டி போட்டு ரவுடிங்களை விட்டு அடிக்க விட்டா அதுக்கு என்னடா அர்த்தம்? நீ என் புள்ளையாடா? அம்மா, நான் சொல்றது நீங்க புரிஞ்சுக்கோமா ப்ளீஸ். வாய் மூடுறா. இனிமே என் மூஞ்சிலே முழிக்காத. அம்மா, புள்ளையா? அம்மா, அம்மா, நான் சொல்றது கேளுங்கம்மா. அம்மா, என்ன எவ்வளவு வேணா அடிங்கம்மா. அம்மா, இவரை பத்தி உங்களுக்கு தெரியாதுமா. அம்மா, அம்மா, நான் சொல்றது கேளுங்கம்மா. அம்மா, நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கம்மா. உஷா, நான் இப்படி எல்லாம். ரேகா, நீ நம்புறியா நான் எப்படி எல்லாம் பண்ணுவேனா? ரேகா, அம்மா, நான் எந்த தப்பும் பண்ணலமா. எந்த தப்பும் பண்ணல. டேய், காஞ்சனா என் பொண்டாட்டிடா. அதுக்கப்புறம் தான் உனக்கு அம்மா. நீ சொல்றதுக்கெல்லாம் அவ தலையாட்டுவான்னு நினைச்சியாடா? இப்ப புரியுதா? புருஷனா புள்ளையான்னு பார்த்தா புருஷன் தான் பெருசுன்னு சொல்லிட்டு போறா பாத்தியா? பார், இனிமே இந்த வீட்டை விட்டு நான் போக மாட்டேன். இங்கேயே இருந்து நீ பண்ற அட்டகாசத்துக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுவேன். என் பொண்ணு அபிக்கு ஒரு நல்லது பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம்தான் இந்த உலகத்தை விட்டே போவேன். ராஸ்கல், என்னைக்கு பெத்த அப்பனை கட்டி வச்சு ரவுடிங்களை விட்டு அடிக்க வச்சியோ அன்னைக்கே உன்னை வெறுத்துட்டேன்டா. உனக்கு எனக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சுடா. எல்லாமே முடிஞ்சு போச்சு. டே,
இனிமே நான் உனக்கு அப்பனும் இல்லை, நீ எனக்கு பிள்ளையும் இல்லை.